வணக்கங்க. மேக்கிங் எ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டு இம்ப்ரூவ் அ சிச்சுவேஷன். ஜென்ரலாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக என்ன வேணால் செய்வோம். அது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணோன்னா நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. பைபிளில் இப்படி தான் ஒரு 4 பேர் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த 4 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துக்கு நடக்கவே முடியாத தன்னுடைய ஃப்ரெண்டை ஒரு கட்டிலில் தூக்கிட்டு போனாங்க. ஜீசஸ் இருந்த வீட்டுக்குள்ள போகவே முடியல. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ஒரு நெருக்கம். அதனால அவர் இருந்த வீட்டுடைய கூரையை பிரித்து அவனை அப்படியே கயிறுல கட்டி ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு பார்த்து இவனை சுகமாக்கினார். இயேசு இருந்த இடத்திற்கு இவனை டிரான்ஸ்போர்ட் பண்ணது அவர்களுடைய முயற்சி. அண்ட் தட் மேட் a big difference. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நீங்களும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வர முடியும். உங்க வீட்டு பக்கத்துல யாராவது படிக்காம இருக்கிறாங்கன்னா அவர்களை பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்து விடுங்க. யாராவது பசியாக ரோட்டில் இருக்கிறாங்கன்னா அவர்களை பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உணவு வாங்கி கொடுங்க. உங்கள் இடத்துல சுற்றுச்சூழல் சரியில்லையா அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு போய் கார்பரேஷனுக்கோ இல்லை பஞ்சாயத்துக்கோ கொடுத்து அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்குண்டான முயற்சியை இன்றைக்கே எடுங்க. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சியின் மூலமாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நிச்சயம் கொண்டு வர முடியும். Have a nice day. God bless you.